ஊர்லேருந்து நம்மளை பார்க்குறதுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னாலே ரொம்ப குஷியாயிருவோம். நான்லாம் அந்த அன்னைக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதுவும் நேட்டிவ் பிளேஸை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியும். ஸோ சாட்டர்டே மார்னிங் என்னோடய தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். நான் காலையில் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நிகிலுக்கு வந்து புரிஞ்சிருச்சு மாமா தான் வந்திருக்காங்க அப்படின்னு. பட் ஆதிராவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் ஆகலை. ஏன்னா தம்பி வந்து நைட்டு தான் வந்திருந்தான். அவள் காலையில் கண் முழிச்சு பார்க்கும்போது வீடியோ காலில் பார்த்து பேசிகிட்டு இருந்த மாமா அப்படி நேரில் டக்குன்னு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருந்தா. ஸோ அவங்க கூட செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. என் தம்பி வந்து அந்த ஒன் டே மட்டும்தான் எங்களோட சாட்டர்டே மட்டும்தான் ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான எல்லாமே அவனுக்கு செஞ்சு போட்டேன் அந்த அன்றைக்கினே. எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிகில் தான் எடுத்து கொடுத்தான். நான் அவன் கையில் சுத்தமாக ஃபோனை கொடுக்க மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையாக வெளியே போயிருந்தாங்க. ஸோ நிகில் தான் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தான். அவ்வளோ அழகாக எடுத்திருக்கான். நான் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தனே. சூப்பராக எடுத்திருக்கிறான். அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்திருப்போம். அப்போல்லாம் நமக்கு அது புரியாது. ஸோ நம்ம மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அது தெரிய வரும். நான் ஃபோன் பண்ணி என் தம்பியை வாடான்னு சொல்லி கூப்பிட்டதில் உடனே வந்துட்டான். எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் அங்கேருந்து தனியாக ட்ராவல் பண்ணி வந்திருந்தான். ஸோ அதுலேயே அவனோட பாசம் என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ காலையில் வந்து தம்பி லேட்டாக தான் சாப்பிட்டான். நாங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். நான் எப்போ எது செஞ்சு கொடுத்தாலும் நான் சமைக்க ஆரம்பித்தது நாளையிலிருந்து இன்னி வரைக்கும் நல்லா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். சொல்லவே சொல்லலை. எங்கள் அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவான். அக்கா செஞ்சது அப்படி இருந்தது இப்படி இருந்தது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. உங்களோட சிப்ளிங்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் பலகாரம் போடலான்ட்டு உளுந்து ஊற வச்சு அதில் கொஞ்சம் கார வடை போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 4 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு குட்டீஸையும் கிளப்பிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு பாதி வழியில் ஹெல்மெட் மறந்துட்டோம். அதனால் திரும்ப வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனோம். எங்கே போனோம் அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங். பாய்.